வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு நிறுத்தி வைப்பு. இரு தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பதால் விளக்கம் கேட்பு. வடசென்னையில் திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் நிறுத்தி வைப்பு. இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் மனுக்கள் பிற்பகலில் பரிசீலிக்கப்படும் என அறிவிப்பு. பானை சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்ததை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறையீடு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணை. தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிகப்பெரிய ஊழல் என நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகலா பிரபாகர் விமர்சனம். தேசத்திற்கும் பாஜகவிற்கும் இடையேதான் மக்களவை தேர்தல் நடப்பதாகவும் கருத்து. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரே தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் என்கிறார். பரகலா பிரபாகர் பேட்டியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் சொல்லி இருக்கிறார். தேர்தல் பத்திரம் தொடர்பான நிர்மலா சீதாராமனின் கணவர் பேசியது அவரது சொந்த கருத்து. தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய சீமான் நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவே அதிமுகவில் வேட்பாளர்கள் இல்லாத நிலை உருவாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் தகவல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது. நான் போட்டியிடல, நீ போட்டியிடலன்னு ஓடி போய் எங்க கட்சியிலிருந்து எல்லாம் பிடிச்சி அவர்களை வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கணேசமூர்த்தியின் உடல் ஈரோடு காவல்துறையிடம் ஒப்படைப்பு. பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. மதிமுக சார்பில் போட்டியிட எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி இறந்தார் என்பது உண்மை அல்ல. கொள்கை லட்சியம் பெரிது என வாழ்ந்த நண்பனை இழந்து விட்டதாக கோவை விமான நிலையத்தில் வைகோ உருக்கம். ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000 தொட்டது. 1 கிராம் 35 ரூபாய் அதிகரித்து 6,250 விற்பனை. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. பாஜக கூட்டணி பலம் கை கொடுக்கும் என்றால் போட்டி வேட்பாளர்களை கண்டு ஓபிஎஸ் அச்சப்பட வேண்டியதில்லையே. நியூஸ் 8 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் IUML வேட்பாளர் நவாஸ்கனி விமர்சனம். ஓபிஎஸ் அவங்க தனியா அவங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. யாரும் எங்கேயும் போட்டி போடலாம். இவர் தேனியை சேர்ந்தவர் இங்க போட்டி போடும் போது இவர் மாதிரி மற்ற ஓபிஎஸ் சுயேட்சையா போட்டி விடும் போது இவர் ஏன் அதுக்கு பயப்படுறாரு? கூட்டணி பலம் இருக்குதா தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியது. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஜூலை 13ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் இன்று முதலே விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. தாம்பரத்தில் இருந்து இன்றும் சனிக்கிழமையும் நாகர்கோயிலுக்கு சிறப்பு ரயில். மறுமார்க்கத்தில் நாகர்கோயிலில் இருந்து நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ரயில் இயக்கம்.
ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் 50,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் விரைவில் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை உயர்ந்து புதிய உச்சம் தொட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 6,250 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கம் ஒரே நாளில் 280 ரூபாய் அதிகரித்து 50,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 47,280 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனையடுத்து 3 மாதங்களில் 2,720 ரூபாய் உயர்ந்து 50,000 எட்டியுள்ளது. இதேபோன்று வெள்ளி விலையும் கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 80 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 300 ரூபாய் உயர்ந்து 80,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் வேட்புமனு பரிசீலனையின் போது அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்திற்காக அதிமுக பாஜக இடையே வாக்குவாதம்? கோவையில் மொத்தம் 53 வேட்பாளர்கள் 59 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது வேட்புமனு பரிசீலனையானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த வேட்புமனு பரிசீலனையின் பொழுது பாஜக மக்களவை வேட்பாளராக பாஜக சார்பில் அண்ணாமலை தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனு அதனுடைய ஃபார்மட் வித்தியாசமாக இருப்பதாக அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சியினர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பரிசீலனை நடக்கக்கூடிய அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இரு கட்சியினரும் மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் ஆவேசமாக பேசிக் கொண்டதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அரசியல் கட்சியினர் அனைவரையும் சமரசப்படுத்தி அது முறையானதுதான் என அறிவுறுத்தி அவர்களை அமர வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனிடையே தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு தாக்கல் செய்திருந்த அவரது வேட்புமனுவானது தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனுக்கள் பரிசீலனையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு. மன அழுத்தத்தால் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 76. மதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு தொகுதி எம்பியுமான கணேசமூர்த்தி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள இல்லத்தில் தனது மகன் கபிலனுடன் வசித்து வந்தார். சில வாரங்களாகவே அவர் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிக அளவில் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 5:05 மணியளவில் கணேசமூர்த்திக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் கோவையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார். இந்த முறை ஈரோடு தொகுதியில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. அந்த தொகுதி எம்பி கணேசமூர்த்தியின் மறைவு மதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.